ஆல்கஹால் ஆல்கஹால் மற்றும் ஃபீனால்களை வந்து வேறுபடுத்தி வேறுபடுத்தி அறியும் சோதனைகள். The test to differentiate alcohol and phenols அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பென்சீன் டயசோனியம் குளோரைடுடன் ஆரஞ்சு சிவப்பு நிற சாயம் கிடைக்கிறது. எது கூட நீங்கள் வினைப்படுத்துனீங்க அப்படின்னா, இந்த ஆல்கஹாலை ஃபீனாலை பென்சீன் டயசோனியம் குளோரைடுடன் வினைப்படுத்துனீங்க அப்படின்னா ஆரஞ்சு சிவப்பு நிற சாயம் கிடைக்கிறது. இதைத்தான் நம்ம போன ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். இதில் மேலே இருக்கக்கூடிய இந்த ரியாக்ஷனே அதுக்கான ரியாக்ஷன் தான். இந்த பென்சீன் டயசோனியம் குளோரைடு அது கூட ஃபீனாலை ரியாக்ஷன் பண்ணோம். நமக்கு என்ன கிடைச்சு அப்படின்னா ஆரஞ்சு சிவப்பு நிற சாயமானது கிடைச்சு. இப்போ இதே போல் நம்ம ஆல்கஹாலை பென்சீன் டயசோனியம் குளோரைடுடன் வந்து வினைப்படுத்துனீங்க அப்படின்னா நமக்கு என்ன தருவது இல்லை அப்படின்னா இந்த ஆரஞ்சு சிவப்பு நிற சாயம் வந்து நமக்கு கிடைக்கிறது இல்லை. இதுதான் வந்து அவங்க சொல்லக்கூடிய முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நடுநிலை ஃபெர்ரிக் குளோரைடுடன், அதாவது நியூட்ரல் ஃபெர்ரிக் குளோரைடுடன் ஃபீனால் கரு ஊதா நிறத்தை வந்து தருகிறது. வயலட் கலரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கலரை தருது. ஆனால் ஆல்கஹால்கள் வந்து அந்த ஒரு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த கரு ஊதா நிறத்தை வந்து தருதா அப்படின்னா தருவதில்லை. இப்போ அதுக்கான ஒரு ஈக்குவேஷன் பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபீனால் கூட நியூட்ரல் ஃபெர்ரிக் குளோரைடை வினைப்படுத்துனீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த காம்ப்ளெக்ஸ் தான் வந்து வயலட் கலர் ஒரு ப்ரிசிபிடேட்டாக ஃபார்ம் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனால் கூட வந்து இந்த நியூட்ரல் ஃபெர்ரிக் கூட போட்டிங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வயலட் கலர் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. நோ வயலட் கலர் தான் வந்து உருவாகும். அடுத்து தேர்ட் பாயிண்ட்டு, இப்போ ஃபீனால் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் சோடியம் ஃபீனாக்சைடை தருகிறது. இப்போ நம்ம நிறைய வினைகள்லாம் அதை தான் நம்ம பார்த்துருக்கோம். மேலே கூட பார்த்த வினைகளில் இப்போ இந்த வினையை கூட எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஃபீனால் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் என்ன கொடுத்துச்சு, இந்த சோடியம் ஃபீனாக்சைடை கொடுத்துச்சு. இப்போ இதே போல் நம்ம ஆல்கஹால் கூட இந்த எத்தில் ஆல்கஹால் கூட சோடியம் ஹைட்ராக்சைடை வினைப்படுத்துனீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுறதில்லை அப்படின்னா வினைக்கு வந்து அது உட்படுவதில்லை அப்படிங்கிறதான் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது ஃபீனாலினுடைய பயன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, உலகில் உற்பத்தியாகும் பாதி அளவு ஃபீனால்கள் வந்து ஃபீனால் ஃபார்மால்டிஹைடு அப்படின்னு சொல்லக்கூடிய பேக்லைட் வந்து தயாரிக்கிறதுக்கு தான் வந்து பயன்படுகிறது. அதாவது ஃபீனால் ஃபார்மால்டிஹைடு அப்படின்னு சொல்லக்கூடிய பிசின், அந்த பிசின் தான் வந்து பேக்லைட்னு சொல்லுவாங்க. இந்த பேக்லைட்னா என்ன அப்படின்னா, அதிகமான வெப்பத்தையும் தாங்கக்கூடிய அளவுக்கு திறனுடைய ஒரு பிளாஸ்டிக், அதுதான் வந்து இந்த பேக்லைட்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய சமையல் பாத்திரங்களில் பயன்படுத்தக்கூடிய இந்த பிளாஸ்டிக்ஸ், இப்போ நீங்கள் ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா குக்கரில் இருக்கக்கூடிய கைப்பிடி கூட நீங்கள் வந்து எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஸோ அது போல் நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய நிறைய யூட்டன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருட்களில் இந்த பிளாஸ்டிக் அதிக அளவு வெப்பமாக இருந்தாலும் அந்த வெப்பத்தை கடத்தாத அளவுக்கு வெப்பத்தை தாங்கும், அதிக அளவு வெப்பத்தை தாங்கக்கூடிய ஒரு பொருள் தான் எது அப்படின்னா இந்த பேக்லைட். அந்த பேக்லைட் தயாரிக்கிறதுக்கு ஃபீனால் வந்து ஒரு முக்கியமான ஒரு காம்பவுண்டாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது கீழ்கண்ட பொருட்கள் தயாரிக்க ஃபீனால்கள் வந்து துவக்க பொருளாக இனிஷியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய துவக்க பொருட்களாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த ஸ்டார்டிங் மெட்டீரியலில் பினசெடின், சலால், ஆஸ்பரின் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா மருந்து பொருட்கள். நம்ம உட்கொள்ளக்கூடிய மருந்து பொருட்களில் இந்த ஃபீனால் வந்து அதிகமாகவே பயன்படுது. அடுத்தது ஃபினாப்தலின் நிறங்காட்டி தயாரிக்க, இதை நம்ம ஏற்கனவே வந்து ஃபினாப்தலின் தயாரித்தல் வினை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாலியன் ரியாக்ஷன் சொல்லுவோம். அந்த தாலியன் ரியாக்ஷன் நம்ம பார்த்தோம். அதில் நமக்கு என்ன தயாரித்தோம் அப்படின்னா அந்த ஃபினாப்தலின் தயாரித்தோம். எதை யூஸ் பண்ணி அப்படின்னா தேலிக் அன்ஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய தேலிக் நீர்லேயும் ஃபீனாலையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன தயாரித்தோம் அப்படின்னா இந்த ஃபினாப்தலின் அப்படிங்கிறத தயாரித்தோம். அடுத்தது பிக்ரிக் அமிலம் எனும் வெடி மருந்து தயாரிக்க வந்து இது பயன்படுத்துங்கிறாங்க. நம்ம அந்த பிக்ரிக் அமிலம் வந்து எப்படி தயாரிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம அதை ஏற்கனவே பார்த்துப்போம். நைட்ரோ ஏற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வினையில் ஃபீனால் கூட கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடும் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிடும் போட்டு நம்ம என்ன தயாரித்தோம் அப்படின்னா அந்த பிக்ரிக் ஆசிட் தயாரித்தோம். அந்த பிக்ரிக் ஆசிடுங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு வெடிமருந்து. அந்த வெடிமருந்து தயாரிக்கிறதுல இந்த ஃபீனாலினுடைய பங்கு மிக முக்கியமான பங்காக சொல்லப்படுது. அடுத்தது கார்பாலிக் சோப்புகள் மற்றும் புரை தடுக்கும் கார்பாலிக் கிரீமுகள் தயாரிப்பிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபீனால் வந்து அதிகப்படியாக வந்து பயன்படுதுங்கிறாங்க.
இது கார்பாலிக் சோப்புகள் தயாரிக்கிறதுக்கும் புரையோடிய புரையோடி இருக்கக்கூடிய பிளேஸை வந்து சரிப்படுத்துவதற்காக புரையை தடுக்கும் கார்பாலிக் கிரீம்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பயன்படுகிறது. உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது.